ஹை கைஸ், உங்கள் ஜிஎம் தமிழா இன்னைக்கு வந்து என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பழைய தங்கம் விற்க போகும்போது நிறைய கடையில் வந்து மூஞ்சி சுழிச்சிக்கிறது, அங்கே இருக்கு போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் வந்து ஒரு புது தங்கம் பார்க்குறேங்க, ஒரு ஆரம் பார்க்குறேன், ஒரு நெக்லஸ் பார்க்குறேன், ஒரு டைமண்ட் பார்க்குறேன்னு போகும்போது, சார் வாங்க சார், வணக்கம் சார், ஜூஸ் சாப்பிட்றீங்களா சார், டீ சாப்பிட்றீங்களா சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து பழைய தங்கத்தை விற்க போகும்போது, சார் ரேட்டு கம்மியாச்சுங்க சார், உங்களுக்கு இவ்வளோ ரேட் தான் சார் தருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு நான் இவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாகிறேன், எதுக்கெல்லாம் தங்கம் வாங்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக வந்து ஒரு தங்கம் வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், என்னென்ன விஷயங்கள் தெரிய வேண்டியவை இருக்குது அப்படின்ற பற்றி நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தங்கத்தை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக வந்து பழைய தங்கத்தை சேல்ஸ் பண்ணுறதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜிஎம்ஓ தமிழ் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்க, அதை சொல்லக்கூடிய தகவல் மூலியமாக வந்து சார் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து நான் வந்து பழைய தங்கம் என்கிட்ட வந்து இருக்குது. இது வந்து பழைய தங்கத்தை எடுத்து போகும்போது நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ரேட் இவ்வளோ தாங்க போகும், உங்களுக்கு தெரியாதுங்களா அப்படின்ற விஷயத்த சொல்லுவாங்க. ஆனால் வந்து நம்ம என்ன நினச்சோம் மனக்கணக்கில், அன்னைக்கு போன மாதம் ஒரு 70,000 ரூபாய்க்கு வாங்கினோம், இப்போ வந்து 72,000 73,000 கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. சரி கொடுத்துட்டு போயிடலாம்ப்பா, நம்மளுக்கு 2,000 லாபம் தானே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் வந்து உண்மையான ரேட் என்ன, எப்படி வாங்குவாங்க, என்னென்ன வந்து கழிப்பாங்க அப்படின்ற பற்றி உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி தங்கத்தை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த தங்கத்தில் வந்து என்னென்ன வந்து செக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த தங்கம் ஒன்று வச்சிருக்கிறேன், இந்த ஜொல் வந்து கொஞ்சம் கட்டாயிட்டு இருக்கு. இந்த மாதிரி வந்து பழைய தங்கத்தை கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் இது வந்து நீங்கள் வாங்கும்போது பில்லு வச்சிருக்கலான்னு கேட்பாங்க. சார் பில்லு அப்படின்னா ஒரு சின்ன பேப்பரில் தான் சார் கொடுத்தாங்க, தொலைஞ்சு போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு மதிப்பீடு போடுவாங்க. பில்லு வாங்கிட்டு வந்தோம் சார், உங்கள் கடையில் தான் வாங்கினேன், உங்கள் பில்லை கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ ஒரு மதிப்பீடு போடுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை சொல்லி கன்வைன்ஸ் பண்ணுறது, இது வந்து கம்மியான ரேட் எடுக்கிறதுக்கான அறிகுறிகள். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, போகிறதுக்கு முன்னாடி ஒரு வந்து நம்ம தங்கத்தை வந்து நாமளே வந்து மதிப்பீடு போட்டு பார்க்கணும். அது எப்படி மதிப்பீடு போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட தங்கத்தை வந்து எடுத்து பாருங்க. தங்கத்தில் வந்து எடுத்து பார்க்கும்போது இங்கேயோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 916 ஹால்மார்க் அப்படின்னு சொல்லிட்டு சீல் குத்திருக்கா அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி 22 கேரட்னு போட்டிருக்கா, 24 போட்டிருக்கா, 18 கேரட் போட்டிருக்கா, இல்லை கேடிஎம் மட்டும் போட்டிருக்கா அப்படின்றத வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பழைய காலத்து தங்கத்தெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கேடிஎம் அப்படின்ற மட்டும் தான் போட்டிருப்பாங்க. காலப்போக்கில் வந்து 916 22 ஆல்மார்க் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் போட்டிருப்பாங்க. அந்த ஆல்மார்க் முத்திரை போட்டிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ஐடி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து நாங்கள் தங்கத்தில் வந்து போட்டிருப்பாங்க. இப்போ வந்து நம்ம வந்து தங்கத்தை வச்சிடலாம். இப்போ வந்து நான் தங்கத்தை வந்து எப்படி வந்து மதிப்பிடுறாங்க அப்படின்றது பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட தங்கம் வந்து 916 ஹால்மார்க்காக இருக்கு, பில் இருக்கு அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இது இருந்தால் போதும். அதுக்கு வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும், இன்னைக்கோட தங்கத்தை ரேட் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்து இன்னைக்கு வந்து தங்கத்தை ரேட்டு என்ன அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, தங்கத்தை ரேட் இன்னைக்கு வந்து கோல்டு ஆன்லைன்ல எடுத்து செக் பண்ணலாம் கூகுள்ல. 11,145 ரூபாய் வந்து தங்கத்தை ரேட் இருக்கு. இது வந்து உங்களோட தங்கத்தோட மதிப்பு. இதுல என்னென்ன விஷயங்கள் வந்து இது பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து உங்களோட அந்த நம்ம தங்கம் எடுத்தோம் இல்லையா, இப்போ இது நம்மளோட தங்கம் இருக்கு இல்லையா, இந்த தங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா முழு வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 10 கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோனு, இந்த எனாமல் எல்லாம் சேர்த்து வந்து ஒரு 1/2 கிராம் இருக்கு, சரியா. இப்போ இது 10 கிராம் பிளஸ் ஒரு 1/2 கிராம் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிட் இருக்குது. இதை வந்து நெட் வெயிட்டா கழிக்கும் போது எவ்வளவு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9.9 கிராம் இருக்கும். இதுக்கு வந்து 11,145 ரூபாய் வந்து நீங்க வேல்யூவேஷன் போட்டு அதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 1,05,871 ரூபாய் வருது. இப்போ இதுவும் இதுவும் கழிக்கிறீங்க. இது வெயிட் வந்து என்ன வெயிட்னு கண்டுபிடிச்சிக்கிறீங்க. இது வந்து டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிச்சிக்கிறீங்க. இப்போ நீ வந்து நினைக்கலாம், ஸ்டோன் வெயிட் வந்து எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்டோன் வெயிட் அதுதான் சொல்றது. பில்லுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வெயிட் வந்து மென்ஷன் பண்ணி இருப்பாங்க. அதனால தான் பில்லு வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி உங்க தங்கத்தோட நெட் வெயிட் என்ன, கிராஸ் வெயிட் என்ன, எனாமல் வெயிட் என்ன, அரக்கு என்ன இருக்கு அப்படின்ற விஷயத்த வந்து அது மென்ஷன் பண்ணுவாங்க. அதுக்காக தான் பில்லு வந்து கம்பல்சரி வேணும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இதெல்லாம் வந்து ஓகே, இந்த கால்குலேஷன் போட்டீங்க. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில இடத்துல சார் பொருளாக வாங்கினீங்கன்னா இந்த ரேட் கொடுப்போம் சார், நகையாக வாங்கினீங்கன்னா இந்த ரேட் கொடுக்க மாட்டோம் சார், நான் 100 ரூபா கழிச்சு தருவேன் சார், 50 ரூபா கழிச்சு சொல்லுவேன் சார் அப்படின்னு விஷயத்த சொல்லுவாங்க. அந்த டைம்ல வந்து நீங்க வந்து சூதானமா நடந்துக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிராமுக்கு வந்து 100 ரூபாய்னா 10 கிராமுக்கு வந்து 1000 ரூபாய் லாஸ். அப்போ வந்து நீங்க அதை யோசிக்கணும். ஆனா வாங்கும்போது செய்கூலி, சேதாரம், ஜிஎஸ்டி
எல்லாம் கட்டி ஸ்டோன் சார்ஜ் எல்லாம் கட்டி 4 ப்ராடக்டை வாங்கி சேர்த்து அதோட தங்கத்தை ரேட்டு சேர்த்து 5 கால்குலேஷன் வந்து ஆட் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு பொருளாக கிடைக்கும் போது விற்கும் போது இப்படியெல்லாம் வந்து கழிச்சு வாங்குவாங்க. அதனால வந்து தெளிவாக வந்து இன்னைக்கு என்ன மார்க்கெட் இருக்குதோ அந்த ரேட் வந்து கொடுக்கலாம். அதுக்கு வந்து எந்த இடத்துல எந்த ஜுவல்லரியில் கொடுக்குறாங்க அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு போயிட்டு சேல் பண்ண பாருங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து 22 கேரட் இருக்கு, ஆனால் வந்து பியூரிட்டி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எப்படி வந்து கால்குலேஷன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 916 வந்து இருக்குதுன்னா அப்படின்னா 22 கேரட்டு. அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அது வந்து 24 கேரட்டுக்குள்ள வர வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 9 தரம் தான் எடுத்துப்பாங்க. அது கீழே இறங்கும் போது 18 கேரட் தரத்துக்கு தான் எடுத்துப்பாங்க. 18 கேரட் அப்படின்னா என்னன்னா கேடிஎம் வந்து 916 சொல்லுவாங்க. நான் கேடிஎம், இது நான் கேடிஎம் இருக்குல்ல 916 இருக்குல்ல, இது வந்து 18 கேரட்னு சொல்லுவாங்க. 91.6க்குள்ள அந்த தங்கத்தோட குவாலிட்டி, அந்த பியூரிட்டி, அந்த கலப்படம் எல்லாமே இருக்கிற தங்கம் தான் சொல்லுவாங்க. அது வந்து 18 கேரட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா அது எப்படி கால்குலேஷன் போடுறது அப்படின்னா 11,145 டிவைடட் போட்டிங்கன்னா வந்து ஒரு கிராம் இது ரேட் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 506லேருந்து 508க்குள்ள வந்து வரும். இப்போ இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ வந்து அதே வந்து 18 பெருக்குனீங்கன்னா வந்து எவ்வளோ வருதுன்னா 9,108 ரூபாய் வரும். அது வந்து 18 கேரட்டோட ரேட்டு. இது வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கிறதுக்கு 22னா இது வந்து 22 ரேட்டு, அது 18 கேரட்னா அப்படியே வந்து டிவைட் போட்டு 18 பிரிச்சுன்னா 18 கேரட்டோட ரேட்டு வந்துடும். இதை வந்து கால்குலேஷன் போடுற விஷயம் இதுதான் சரிங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பழைய தங்கத்தை வந்து பணம் கொடுத்தா போதும் எனக்கு எதுவுமே வேணான்னு கேட்டிங்கன்னா உங்களை ஏமாத்துறானா கரெக்டாக செய்கிறானான்னு சொல்லி எப்படி நம்ம வந்து கிராஸ் செக்ன்றது மற்றவங்ககிட்ட எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு பில் போட்டு கொடுப்பீங்களான்னு கேட்கணும். ஃபர்ஸ்ட் பழைய தங்கத்துக்கு பில் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னா சரி பேமெண்ட் மெத்தட் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கணும். பேமெண்ட் மெத்தட் கொடுக்குற பேமெண்ட்னா கேஷாக கொடுக்குறியா அக்கௌண்ட்டில் அனுப்புறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து சின்ன பொருளாக இருந்தால் அக்கௌண்ட்டில் கேஷாக கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஏன்னா சின்ன பொருளுக்கு வேண்டியதில்லை 2 கிராம் 3 கிராம் 4 கிராமுக்குள்ளே இருந்தால். அதே அதிகமான பொருளுக்கு போடும்போது நீங்கள் வந்து ஆர்டிஜிஎஸ் வந்து சூஸ் பண்ணுறது வந்து பெட்டர். எதுக்கு சொல்ல அப்படி அப்படின்னா இந்த ரேட்டை வந்து தப்பாக போட்டிருந்தாலும் இந்த பில்லை வச்சு இந்த ரேட்டை வச்சு அன்றைக்கி வந்து கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பெட்டரான ஆப்ஷனு. ஆனால் பட் வந்து நெஃப்ட்டை அக்கௌண்ட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு 3 நாள்லேருந்து 5 நாள் வரைக்கும் டைம் ஆகும். நீங்கள் வந்து 5 நாள் 3லேருந்து அந்த 5 நாள் வந்து நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். ஏன்னா நெஃப்ட்டில் வரதை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து நீங்கள் ரெண்டுமே மெத்தட் உங்களுக்கு பெனிஃபிட் தான். ஆனால் பட் வந்து நீங்கள் வந்து செக் பண்ண வேண்டியது காலையில் போன உடனே பழைய தங்கம் விற்கிறதுக்கு வந்து என்ன ரேட்டு, இன்னைக்கோடைய ரேட் என்ன அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட ப்ராடக்டோட பில் எடுத்துக்கணும். இதெல்லாம் செக் பண்ணி நீங்களே கால்குலேஷன் போட்டு உங்களோட தங்கத்துக்கு நீங்கள் தான் பாஸ். அதை வந்து தெரிஞ்சுட்டு தங்கத்தை வந்து விற்க பாருங்க. வேற எதனா டவுட் இருந்தாலே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து எப்படி விற்கணும் எங்க விற்கலாம் அப்படின்றது கூட உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னா கூட நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சந்திக்கலாம். பாய்.